இந்த சீர்வாசகர் வட்டத்தின் வழியாக நம்முடைய துறையில், தமிழ் இலக்கிய துறையில் வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்கின்ற மக்கள் பதிப்பை வெளியிடுவது உள்ளபடியே இந்த வளாகத்திற்கும் தமிழ் இலக்கிய துறைக்கும் மிகப்பெரிய பெருமை என்பதை நான் தலையிலே உரித்தாக்கினேன். இந்த வாசகர் வட்ட நண்பர்களும் வாசிக்கின்ற நண்பர்களும் பெரியவர்களும் அத்துணை பேரும் இங்கே குழுமி இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாகவும் சீர் வாசகர் வட்டத்தின் சார்பாகவும் நானே வரவேற்றேன். இங்கே பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள், அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்வில் இந்த நூலை வெளியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய நமது தோழர் அவர்கள் சமீபத்தில் மக்களுக்கு எது சரி என்று அவர் மனதில் தோன்றுகிறதோ, கூட்டணி தர்மம் என்பதையும் தாண்டி நேர்மையாக மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு மாநில செயலாளர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நமது தோழர் கே. சண்முகமையா அவர்கள் தான். இடதுசாரி இயக்கங்கள் ஏராளமான மக்கள் பணிகளை களத்தில் இறங்கி செய்து கொண்டிருக்கின்ற பல போராளிகளுக்கு மத்தியில் நமது தோழரும் முன்னணியில் நிற்கிறார் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. அவரை தமிழ் இலக்கியத்துறையின் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். பொன்னியம்மா, நான் பொன்னியம்மான்னு தான் சொல்லுவேன். பொன்னியம்மாவோடு நான் அவருடைய குழந்தை, அதனாலே அவங்களுக்கு மிக அதிகமான உரிமை இருக்கிறது. என்னை திட்டலாம், அரவணைத்து கொள்ளலாம். அவர் என்னை சிறு வயதிலிருந்து தூக்கி வளர்த்தவர். நாடகம் என்கின்ற அந்த களத்திற்குள் எனக்கு ருசியை ஊட்டியதில் எனது பேராசிரியருக்கும் பொன்னியம்மாவுக்கும் முதன்மையான ஒரு இடம் இருக்கிறது. அவர் இந்த வாசிப்பில் நீ பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள், ஆணையிட்டார்கள். கேட்டெல்லாம் கொள்ள, நீ பாடுற அப்படின்னு சொன்னாங்க. சரி, மாக்காய்க்கா பாட்டு தானே, பாடிடுவோம். அதுவும் பொருத்தமான இடத்தில் அந்த பாடலை நான் வைத்திருக்கிறேன். நீ ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி பொன்னிமா, நான் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அதனால் நான் உட்காந்துக்கிறேன் ஒரு ஓரமா அப்படின்னேன். சரி, உட்காந்துக்கிட்டே நீ பாடு. ஆனால் பாடும்போது உட்காந்துட்டு பாடினா அது அந்த பாட்டுக்கு உரிய மரியாதை கிடையாது என்பதால் நான் எழுந்து நின்று பாடிவிடுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். நன்றி பொன்னிமா, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்கு. இந்த சீர் வாசகர் வட்டம் பற்றியான தகவலை எல்லாம் தோழர் அவர்கள் சொன்னார்கள். வாசிப்பு பழக்கம் சமகாலத்தில் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்கள் பதிப்புகளின் வழியாக அது சாத்தியப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லணும். உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர். சீர் வாசகர் வட்டத்திற்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நூலை ஏராளமான பேர் ஏற்கனவே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ராகுல்ஜியை பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது. இந்த நூல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலாக வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்கின்ற இந்த நூல் ஏறக்குறைய 14 மொழிகளில் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் மட்டுமே ஏறக்குறைய பல பேர் இதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நேரடியாக இந்தியிலிருந்து கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கனசு முத்தையா அவர்கள், முத்து மீனாட்சி, யுமா வாசுகி, எம் கோபாலகிருஷ்ணன், இப்படி தமிழிலேயே பல பேர் மொழிபெயர்த்த நூல் இது. இந்திய நிலப்பரப்பில் உருவான மிக முக்கியமான ஒரு படைப்பு என்று சொன்னால், நவீனமான படைப்பு என்று சொன்னால் அது ராகுல்ஜியினுடைய வாழ்கா முதல் கங்கை வரை என்பதை நாம் சொல்லலாம். இதை இந்த வரிசையில் நம்முடைய பொன்னியம்மா மங்கை அவர்கள் இந்த நூலை ஆங்கிலத்திலிருந்து நேரடியாக மொழிபெயர்த்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த வாசிப்பில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மிக எளிமையான நடையில் ஆழமான கருத்துக்களை, இந்த வாசிப்பு என்பது இந்த நூலினுடைய சாரத்தை எடுத்து காட்டி இருக்கிறது என்றுதான் நினைக்க வேண்டும். இதை பார்த்தாலே போதும் இந்த நூலை வாசித்ததற்கு
உரியதாக மாறும். என்றாலும் கூட நீங்கள் கட்டாயமாக நூலை வாசிக்க வேண்டும். நூலை வாங்கி வாசியுங்கள். 20 கதைகளையும் ஒரு நாடகத்தினுடைய கூறுகளோடு மிக விரிந்த ஒரு ஒரு அறிவை அந்த ஒரு நூலில் ராகுல்ஜி அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இந்த நூலைத்தான் இப்போது வெளியிடப் போகிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய சீர் வாசகர் வட்டத்திற்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நூலை ஏராளமான பேர் வந்திருக்கிறீங்க, மொத்த பேரும் கையிலையும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று எங்கள் ஆசையையும் நான் சொல்லி என்னுடைய இந்த சிறிய அறிமுக உரையை நான் பெருசா பட்டியல் போட்டு ஒரு 10 பக்கத்துக்கு நான் குறிப்பு வேற எடுத்துட்டு வந்தேன். நான் 6:30 மணிக்கு எல்லாரையும் வெளியே அனுப்பணும் என்கின்ற அந்த ஏனென்று சொன்னால் அது விடுமுறை நாள் என்பதால் தான் இந்த நெருக்கடி. நமக்கு தான் தெரியுமே, ஏதாவது நல்ல விடயங்களை செய்யும் போது இந்த மக்களுக்கு அது ஓப்பானதாக எப்போதுமே இருக்காது. இந்த மக்கள்னா பொதுவா சொல்றதா நினைச்சுக்காதீங்க. அது பொதுவா அது அப்படிப்பட்டவர்களுக்கு அது ஓப்பானதாக இருக்காமல் கூட இருக்கலாம். அதனால்தான் நாம் அந்த 6:30 மணி என்கின்ற ஒரு அளவை வைத்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.